இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலனா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த எபிசோட பார்க்கலாம். நம்ம ஹீரோயினும் ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவளுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போய் அவள் படித்த ஒரு நாளுக்குள்ளே ரீகானெக்ட் ஆகிறா. அதுவும் வில்லனிஸ் கேரக்டரா. இந்த வில்லனிஸ் கேரக்டருக்கு ஒரு கேவலமான விஷயம் நடக்கும். அது நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் போராடிட்டு இருக்கா. இதே போதுன்னு நினைக்கிறேன். என்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். மெலிஷாவை தூரத்தை வந்துட்டு உள்ளே போனால் அவ்வளோ ஷாக் ஆகிறா. ஏன்னா அந்த ரூம் ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. யாருக்கு இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க? இந்த குடும்பத்திலே மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. ஒன்றுனா என்னுடைய அப்பா டியூக்கு, 3வது என் தம்பி ஜெய்க்கு. ஒரு வேளை என்னப்பா இங்கே தான் உங்களோட பொக்கிஷா போல் இங்கே பார்த்துட்டு இருக்க, உங்களோட பையனோட பிறந்தனால இங்கே தான் இத்தனை வருஷம் செலிப்ரேட் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாமல். ஆனால் அதை கேட்டால் அவன் கம்மன் இருக்க. என்ன தான் பிங்க் கலர் சூட்டை போட்டு இந்த ரூமை வித்தியாசமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாலும் எனக்கு இதை பார்த்து சிரிப்புனா வரவே இல்லை. அதுக்கு பதிலாக என்னை பார்க்க இன்னும் பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவன் காமாக இருக்கான். அதே நேரத்தில் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான், இதே உன்னோட எதிரியை பார்க்குற மாதிரி. பேசாமல் இவன்ட்டு கேட்டலாமா, என்ன உங்கள் மண்டையில் ஏதாச்சும் அடிப்பட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு? அந்த மாதிரி கேட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சரி ஓகே, நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை சொல்லிட்டு அப்படியே ஜூட்டு விட்டுறலாம். அப்பா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அதை இப்போ சொல்லிட்டா என்ன அவசரம் மெலிஷா? ஃபர்ஸ்ட் உட்காரு, இங்கே பாரு எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குன்னு, இது சாப்பிட்டுட்டே பேசலாம். அது மட்டும் இல்லாமல் என் கையில் இந்த டீ இருக்குது பார்த்தியா, இந்த டீ வந்து உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக, அதோட இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இந்த மெலிஷா இதை குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மெலிஷாவும் யோசிக்கிறா, இவனா இந்த மாதிரி பண்ண மாட்டானே. அது இல்லாமல் இந்த டீயோட கலர் வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை நம்மளை விஷத்தை வச்சு கொண்டுலான்னு சொல்லி பிளான் பண்ணுறானா? நம்ம என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக மெலிஷா கிட்ட அந்த டீயை கொடுத்துட்டு இன்னொரு டீ எடுப்பான்னு சொல்லி பார்த்தா அவன் வந்து காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறான். என்னது இது, நம்மளுக்கு மட்டும் டீ கொடுத்துட்டு இவன் மட்டும் காஃபி குடிக்கிறான்? ஒருவேளை நம்ம யோசனை பண்ண மாதிரி தான் இருக்குமோ? சரி ஓகே சமாளிப்போம். அப்பா இதை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எதுக்கு அவங்க வந்தனோ அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். மெலிஷா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. என்னது ரொம்ப நாள் ஆச்சா? எப்பயுமே நம்ம அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்னிங் கூட அப்படி தானே சாப்பிட்டோம். அப்போ இவன் என்ன ஒரு மனுஷன் கூட மதிக்கலையா? ஏன் தப்பு தான். இவன் நார்மலாக பேசுவான்னு சொல்லி நினச்சேன் பார்த்தீங்களா, அது ஏன் தப்பு தான். சரி ஓகே அப்பா, நான் பேசுகிறத கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் பாட்டு பேசிகிட்டே போகிறீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி என்னோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்க கரெக்டாக அதே நேரத்தில் ஒருத்தர் டோர் உடச்சிட்டு வரான். மெலிஷாவோட அப்பாவும் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் டோர் உடச்சிட்டு வந்து அவனும் அவன் முகத்தில் இருந்து அவன் கால் இருக்கும் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுறான். ஜேக் இப்போ தான் வீட்டோட வழி தெரிஞ்சு தானே திரும்பி வந்திருக்கா? அது மட்டும் இல்லாமல் மெலிஷா யோசனை பண்ணுறா, இவன் தான் மெலிஷாவோட பிரதர் ஜேக். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தோட பொக்கிஷமாக கடத்திட்டு இருக்காங்களே அது இவன் தான். அது கூடவே இந்த கிங்டம் ரூல் பண்ணுற இந்த அரச குடும்பமும் இவனை ஒரு ப்ரோ அசோசியேஷன் ஸ்னைப்பராக எடுத்துக்கிச்சு. இதனால இவனோட வேலையும் சூப்பராக பண்ண ஆரம்பித்தான். இந்த அரச குடும்பத்தை எவனா கேவலமாக பேசுகிறானோ, எவனா எதிர்க்கிறானோ உங்களோட கதையை முடிக்கிறது. இந்த விஷயம் சொல்ல போனால் இவன் நிறைய பேர் கொண்டிருக்கான். ஆனால் வெளி உலகத்துக்கு அவங்க நார்மலாக இறந்து போன மாதிரி தான் தெரியும். ஏன்னா இவன் பண்ணுற வேலை அந்த மாதிரி தரமான செய்கை. இந்த மாதிரி இவனை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்க அந்த ஜேக்கோ மெலிஷாவை பார்த்து, ஏய் உன்னோட வாழ்க்கையோட குறிக்கோள் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேவலமாக கேட்க மெலிஷாவை யோசிக்கிறா. இதில் மோசமான விஷயம் என்ன தெரியுமா, என்னோட அக்காவான மெலிஷாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. டெக்னிக்கலி என்னோட அக்கா இப்போ நான் தான். ஏன்னா மெலிஷாவோட முக்கில் இப்போ நான் தான் ரீகனெக்ட் ஆகி வந்திருக்கேனே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இலக்காரமாக கேட்டான்ல உன்னோட வாழ்க்கையோட குறிக்கோள் தான் என்னென்னு. இந்த மாதிரி திமிராக பேசுகிறதுக்கான காரணம் இவனோட மேஜிக் பவரையும் அதே நேரத்தில் இவனோட ஸ்னைப்பர் ஸ்கில்லையும் வெளி காமிச்சதில் இந்த மொத்த என் பேரும் ஷாக் ஆகிடுச்சு. எனது இந்த வயசுலேயே எனக்கு இவ்வளோ ஸ்கில் இருக்கா, அப்போ இவன் வளர்ந்தா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஷாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மொத்த என் பேரும் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சது. இதனாலேயே இந்த ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இவன் தான் அடுத்த சக்ஸஸர், இந்த குடும்பத்தோட அடுத்த தலைமை இவன் தான். இது கூடவே சில முக்கியமான விஷயம், இவனுக்கு சில காரணத்துக்காக இந்த மாதிரி பப்ளிக் ஈவெண்ட்ஸ் இல்லை ஃபெஸ்டிவலுக்கு போக பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே இவனை கம்பல் பண்ணி அடிச்சு போக சொன்னால் கூட இவன் போவான். அப்படியே போனால் கூட இவன் ஃபேஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிட்டு இருப்பான். எனக்கு நல்லாவே புரியுது இவன் ஏன் வந்து போக மாட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் ஹேண்ட்ஸமாக இருக்கனால நிறைய பேர் இவன்கிட்ட வந்து பேச வருவாங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய கூட்டமே இவனை சூழ்ந்துருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் போல். ஆனால் எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம், இவனோட தம்பி ஆனால் இவன் அழகாக இருக்கான், இவனுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் ஸ்னைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்குது. ஆனால் இதில் எனக்கு எதுவுமே இல்லை. எங்கள் 2 பேரை யாராச்சும் தெரியாதவங்க பார்த்தா அக்கா தம்பியாக சொல்லுவாங்க. எனக்கு வர கோபத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா தான் இருக்கணும். நான் தெரியாமல் இந்த கேரக்டரை ரீகனெக்ட் ஆகிட்டேன். ஆனால் எல்லாத்தோட முக்கியமான விஷயம், இந்த ஜே கேரக்டரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் ரீகனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அப்போ படிக்கும் போல் இந்த ஜே கேரக்டர் வந்து யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக, அது மட்டும் இல்லாமல் இவன் லவ் பண்ணுற யூரியை வந்து தூரத்துலேருந்தே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி சூப்பராக அந்த கேரக்டர். ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜேக்கு கத்திட்டு இருக்கான் உங்கள் அப்பாவை பார்த்து, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, நான் உங்கள்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன் என் ரூம்குள்ளே வராதிங்க, என் ரூமில் எந்த விஷயத்தையும் மாற்றாதீங்கன்னு. என் ரூமை பாருங்கள் எப்படி மாற்றி வச்சுருக்கீங்கன்னு. இந்த ரூம்குள்ளே ஒரு சின்ன பையன் கூட தங்க மாட்டான், அந்த அளவுக்கு கேவலமாக பண்ணி வச்சுருக்கீங்க. வேணா உங்கள் பொண்ணு இருக்கா பாருங்கள் மெலிஷா, அவளுக்கான இந்த ரூமை கொடுங்க, அவனா சந்தோஷமாக இருப்பா. இப்போ உங்களுக்கு புரியுதா நான் என் வீட்டுக்கே வரதில்லைன்னு? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எப்படி வீட்டுக்கு வர தோணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க மெலிஷாவை சமக்கடுப்பாயிட்டு இருக்கா. இந்த நாவலில் இவன் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. மெலிஷா காம் டவுன், நம்ம பாசிட்டிவாக யோசிக்கலாம்.
ஒருவேளை இங்கே என்னோட ஃபேமிலி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறான் போல. அதே நேரத்தில் அடிஷ்னலான விஷயம், இவனுக்கு என்னோட அப்பாவை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இவங்க அப்பாவுக்கு இவன் தான் உயிர். அதனால தான் இவங்க அப்பா இவன் என்ன தான் இப்படி பேசினா கூட உங்கள் அப்பா கம்மன்னு ஏதோ பையன் மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஏய் மக்கு மெலிஷியா, தேவையில்லாமல் யோசனை பண்ணிட்டு இருக்கோம் இதை பற்றி. ஏய் ஜெய்க், இந்த மாதிரி அப்பா கிட்ட நீ எந்த விதமான முக்கியமான விஷயத்தை பற்றி நீ பேச போகிறது இல்லைனா நான் ஒரு விஷயத்த சொல்லணும். ஸோ இங்கேருந்து நீ போறியா? அதை கேட்டு ஜேக் அப்படி நிற்க. ஏய் ஜேக், நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? எனக்கு நல்லாவே கேட்டுச்சு மெலிஷியா. கொஞ்சம் நீ கம்மன் இருக்கியா? கத்தி பேசாத. இந்த மாதிரி நீ யானோட பணம் பற்றி என்கேஜ்மெண்ட்டை நீ கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா யான் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கான். இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவியோன்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே மெலிஷாவோ செம கடுப்பாக வரா. ஏன்னா ஏன் மேலே ஏற்கனவே செம கடுப்பு. இந்த நாய் எதுக்கு அந்த கமநாட்டி நாய்க்கு சப்போர்ட் பண்ணுது? வெயிட் பண்ண. இது நல்லா யோசனை பண்ணிப்பாரு. இந்த நாவலை ஏற்கனவே படிச்சிருக்க. இந்த நாவலுக்குள்ளே ரீகனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை பலவாட்டி படிச்சிருக்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த இயானும் அப்புறம் ஜேக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இது ஒரு ரீசன். ஏன்னா இயான் வந்து இந்த நாட்டோட இளவரசன். ஸோ அவனோட ஃப்ரெண்டான ஜேக்கை அசால்ட்டாக அரச குடும்பத்தில் வேலைக்கு சேர்த்துட்டான். இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம். நம்ம தலைவி தான் ரொம்ப பாவம். ஏன்னா எங்கே போனாலும் நம்ம தலைவியை வெறியேற்றிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம் நம்ம தலைவி என்ன தான் பண்ணுறான்னு. அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரம் நாவல் தமிழன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.